இல்லறத்துக்கு நேர்மாறானது. குடும்ப பொறுப்புகளில் கொடுக்கல் வாங்கல், அது ஒரு வாழ்க்கை முறை. இன்னொன்று சந்நியாச வாழ்க்கை முறை. இது ரெண்டும் எதுக்காக இந்த மாதிரி வாழ்க்கை முறை? இல்லறம் ஒன்று இருந்துக்கிறாங்க, சன்னியாசம் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே முக்தி தான் குறிக்கோள். இப்போ முக்திக்கு இந்த முறை சரியா, இந்த முறையா? கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை இதை கற்றுக்கிட்டு நம்ம அகண்டாகார வீட்டுக்கு போகலாமா? அல்லது நம்முடைய கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே பிரம்மச்சாரியா சன்னியாசியாக போயிடலாமா? நமக்கு கேட்கும். அர்ஜுனனும் கேட்குறாரு. ரெண்டு வாழ்க்கை முறையை நான் சொல்லியிருக்கிறது உண்மைதான். சாங்கிய முறை, கர்மயோகம்னு சொல்லக்கூடியது ரெண்டு இருக்கு. கர்மயோகங்கிறது இல்லறம், கடமையை துறக்காமல் பலனை மட்டும் துறக்கிறது. சன்னியாசங்கிறது பலன் மட்டும் இல்லாமல் கடமையும் திறந்துடுறது. அங்கே கடமையை வச்சுக்கிட்டு பலனை திறக்கிறது. இங்கே கடமை பலன் ரெண்டுத்தையும் திறந்துடுது. இப்போ எனக்கு இன்னும் அது ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த சண்டையெல்லாம் வேண்டாமே, கடமையே திறந்துடுறேங்க. பலனை திறக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல, நான் ஆளை விடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படிங்கிறாரு. ஞானம் தான் குறிக்கோள். இதில் எது பெஸ்ட்டுங்கிறது யார் யாருக்கு எது சூட்டபுளாக அதுதான். உனக்கு கர்மயோகம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறார். அவன் ஒரு சத்திரியன். அப்புறம் சண்டை நடுவில் போர்க்காலத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. இப்போ சன்னியாசங்கிறது ஒரு வாழ்க்கை முறை. அப்போ அவங்க எப்படி வாழ்வாங்க? எல்லாரத்தான் சம்பாதிப்பான், தொழில் செய்வான், பணத்தை உண்டாக்குவான், அது சேமிப்பு பேங்க்கில் போடுவான், உறவினர்களுடைய நல்லது கெட்டது இதெல்லாம் போவான், முன்னின்று கோயில் கும்பாபிஷேகம் இதிலெல்லாம் தலையிட்டுக்குவான், அரசியலில் ஓட்டு போடுவான், எலெக்ஷனில் நிற்பான், சமுதாய சேவையெல்லாம் செய்வான், இதெல்லாம் செய்கிறான். அது ஒரு வாழ்க்கை முறை. இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி விசாரத்தில் இருக்கிறோம். இது கொஞ்சம் சுலபமாக இருக்குது. சந்நியாசங்கிறது கடுமையாக அவங்க வாழ்மை முறை. அவங்க எப்படி வாழணும்னு உபனிஷத்தெல்லாம் திட்டவட்டமாக சொல்லுது. எல்லாம் நம்மளால் ப்ராக்டிக்கலாக முடியாது. இப்போ தனியாத்தில் 10 தர்மங்கள் இருக்கு. உடம்பை செத்த பிணமாக நினைக்கணும் முதல் ரூலே. இது பணம் நினச்சி தான் நீ வாழணும். இது எப்படி நம்மளால் வாழ முடியும்? பணத்தை எப்படி சோறு விட்டுறது? 10 தர்மங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் சன்னியாசிகளுக்குன்னு சில இருக்குது. அவங்க பெண்களோட பேசக்கூடாது, குடும்பத்து விஷயத்தில் இருக்கக்கூடாது, சமய சடங்குகள்லாம் விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, அவங்க தான் அத்தியாசிரமம் ஆயிடுறாங்க. அவனுக்கு ஆசிரமமே கிடையாது. கடைசி இந்த சன்னியாச ஆசிரமம் தான். ஞானிக்கு அந்த ஆசிரமம் தாண்டி போயிடுவோம். அவர் சொன்னார் அத்தியாசிரமம், அத்தியாசிரம நிலை. ஆசிரமத்தில் இருந்தோம்னா அது கடமை இருக்குது. பிரம்மச்சாரிக்கு கடமை இருக்குது, கிரகஸ்தனுக்கு கடமை இருக்குது, வானப்பிரசனுக்கு கடமை இருக்குது, சன்னியாசிக்கும் கடமை இருக்குது, பூஜை பண்ணணும். பாருங்க, சங்கராச்சாரியருங்கெல்லாம் சிருங்கேரியிலையும் காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அத்வைதமாக போதிக்கிறாங்க. அன்றாடம் சந்திரமௌலீஸ்வருக்கு, காமாட்சி அம்மாவுக்கு பூஜை பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை. வரவு செலவு பார்த்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எதுவும் போதனையே பண்ணுறது. போதனை பண்ணுறவங்களுக்கு ஒரு உதவியும் செய்யறதில்ல. இவங்கெல்லாம் நம்முடைய அத்வைதத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு ஒரு வாயில் கூட சொல்கிறது கிடையாது. இந்த நூலெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு 50,000 60,000 வேணும்னா எங்ககிட்ட இருக்க ஆசிரமத்தில் ஃபண்டு கோடி கோடியாக இருக்குது. எடுத்து போடுங்க, தமிழ்லேருந்து வேதம் வரட்டுமே. அவங்களும் சன்னியாசி தான். நம்முடைய திருவண்ணாமலையில் சுற்றி பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அங்கே போனோம்னா அவங்களோட கலந்துடுவோம். ஒருத்தரும் இருக்கிறாங்க. அது வாழ்க்கை முறையில் சன்னியாசம். அதான் குடிசக பகூதக அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறவன், இல்லை பல இடத்துல சுற்றுறவன். எப்படி பிச்சை வாங்கணும்? கோலம் போட்டிருக்க வீட்டில் தான் பிச்சை வாங்கணும், கோலம் போடாத வீட்டில் வாங்கக்கூடாது, பிராமண வீட்டில் தான் வாங்கணும், மற்ற வீட்டிலலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு தெருவில் 3 வீட்டில் கேட்டு 3 வீட்டிலையும் கிடைக்கலன்னா அதோட பட்னி தான். 4வது வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு ஊரில் எத்தனை நாள் இருக்கலாம், ஒரு கிராமத்தில் எத்தனை நாள் இருக்கலாம், இப்படியெல்லாம்
பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாருமே பரவாயில்ல, ஏதோ சுதந்திரம் இருக்குது. அந்த சந்நியாசம் இல்லை. சந்நியாசங்கிறத நம்ம அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறை சந்நியாசம் போடுறது. இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சு, பொண்டாட்டியில் கஷ்டம் கொடுக்குறாங்க, கடன் தொல்லை தாங்க முடியல, எங்கேயாவது ஆசிரமத்தில் போயிட்டு சன்னியாசியாக இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஞானத்துக்காக எடுத்துக்கிட்ட போது அதுதான் அது வந்து விதிஷா சன்னியாசம். ஆமாம், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எதை சாப்பிடணும், யாரும் கேட்குறாங்க. உலக ஜனங்க அப்படியே சொல்கிறாங்க. அவனும் பயந்து போய் அப்படியே என்ன இவர் வெறும் மைசூர் பாக்கு சாப்பிட்றாரு, ஏன்னா டெய்லி காஃபி வேறு குடிக்கிறாரு. எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், இவர் மட்டும் தனியாக சாப்பிட்றாரு. அவர் ஏன் சாப்பிட்றாரு, ஏன் குடிக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்படி உலகங்கள்லாம் சொல்லுது. அந்த மடாதிபதிகள் இருக்கிறாங்க இல்லையா, சைவ வழியில் வரங்க, வைஷ்ணவ வரங்க, அந்த மடாதிபதிகளுக்கு அவங்களுக்கு முன்னாடி மடாதிபதிகளும் எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் பட்ட கஷ்டம் இவனு மட்டும் என்ன, நான் மடாதிபதியாக இருந்துக்கிட்டு பணத்தை தான் வசூல் பண்ண, செலவு பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. மடாதிபதியில் சில பேர் அரசியல் ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் அந்த ஜாதிகாரெல்லாம் போடணும். இந்த சன்னியாசிகள் எல்லாம் ஜாதிக்கு ஒரு சன்னியாசி இருக்காங்க, கவுண்டருங்களுக்கு சன்னியாசி இருக்காங்க, நாயுடுகளுக்கு சன்னியாசி, ஐயருங்களுக்கு சன்னியாசி இருக்கு, அந்தந்த கம்யூனிட்டிக்காரங்க ஒரு சன்னியாசி இருந்து அவங்கள மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைமார்கள், முதலியார்கள், இதெல்லாம் சன்னியாசம் கிடையாது. உணர்விலிருந்து விடுபடுதல், அதுதான் சன்னியாசம். அறிவிலிருந்து விடுபடுறதில்லை. ஓடும் பொண்ணும் ஒப்ப நோக்குதல்னா என்ன அர்த்தம்? இப்போ ரூப நோட்டு இருந்ததுன்னா சன்னியாசி மிதிச்சுட்டு போயிடுவாரா? நான் மிதிக்க மாட்டேன், அது லக்ஷ்மி. வெறும் காகிதம் கூட மதிக்க மாட்டேன். அந்த மாதிரி கிடையாது. சமலோஷ்ட அஸ்ம காஞ்சன அப்படின்னு பகவத்கீதை சொல்றார். லோஷ்டம் அஸ்மம் காஞ்சனம். லோஷ்டம்னா ஓடு, அஸ்மம்னா கல், காஞ்சனம்னா பொண்ணு. ஓடு, கல், பொண்ணு மூன்றையும் ஒன்றாக பார்க்கிறான் அப்படின்னு அவர் சொல்றார். நீங்க எல்லாம் சொல்லி பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியம். ஞானிகளுக்கு எல்லாரை விட அதிகமான பேதம் தெரியும். இவன் துஷ்டன், இவன் கொடியவன், இவன் பாசாங்கு, இவன் சேவகன் மாதிரி இருந்துக்கிட்டு காலை பிடிக்கிறவன், எல்லாம் தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியறதை விட அதிகமாக வந்து தெரியும். ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூ கூட தெரியும். பொண்ணுக்கு இன்னைக்கு எவ்வளோ வேலை, வெள்ளிக்கு எவ்வளோ எல்லாம் தெரியும். ஆனால் அது பேதம் புத்தியில், உணர்வில் மண்ணுக்கு சமம். பரமஹம்சருக்கு இலையிலேயே மலத்தையும் உணவையும் வைப்பாங்க. அவர் தெரியாத மலை எது உணவு இருக்குதுங்க, அவர் உணவு தான் சாப்பிடுவார். அவருக்கு தெரியும், ஆனால் அருவருப்பு பட மாட்டார். என்ன சாப்பாடு பக்கத்தில் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல மாட்டார். அதுக்காக அவர் வந்து ஒப்ப நோக்குவார் அப்படின்னு அதை எடுத்து இதையும் கொஞ்சம் இது கொஞ்சம் போடுவாரா? தப்பான நம்ம முடிவு வந்துடக்கூடாது. சமலோஷ்ட காஞ்சன அஸ்ம காஞ்சனம்னா அது எதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கலன்னா மக்கள் ஜனங்க எப்படி வளர்ந்துக்குவாங்க? ஆமாம், அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இல்லை இங்கே பார், இந்த ரூபா நோட்டு எனக்கு தேவையில்லைன்னு கீழ்ச்சி போடுறதெல்லாம் சன்னியாசத்துக்கு அடையாளம் இல்லை. அது பத்திரமா பாதுகாக்கணும். உணர்வில் தான் விடுதலை. அறிவிலேருந்து என்ன விடுதலை இருக்குது? அறிவில் நமக்கு அகண்டாகார விருத்தியே வந்துடுச்சு. அகண்டாகார விருத்தி ரொம்ப சுலபம். சுவாமி சொன்னார், அகண்டாகார விருத்தின்னா இடைவிடாது சிந்திக்கிறதுன்னு. அந்த அர்த்தம் இல்லை. ஆகாரம்னா வடிவம், அகண்டம்னா இரண்டற்ற வடிவம். அந்த விருத்தி உள்ள உண்டாகும், விளங்குதல் உண்டாகணும். விருத்திங்கிறது விளக்கம். தத்துவமசி நான் சொல்லிட்டேன், ஆனால் விலங்கு உள்ள இருட்டாத்த. அது இது ஒன்றுன்னு சொல்கிறாரு, அது இது ஒன்றுன்னு தான் சொல்கிறாரு. ஏதோ ஃபார்முலா எல்லாம் போட்டால் இதெல்லாம் சொன்னார். உபாதியை நீக்கணும், இந்த உபாதியை நீக்கணும், பாக தியாகம் பண்ணணும், இந்த லட்சணை வேண்டாம், அந்த லட்சணை வேண்டாம், எல்லாம் நிறைய சொல்கிறாருங்க. இதே தான் ஒருத்தன் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இந்த குடத்தில் இருக்க ஆகாயம்
உன்னுடைய உடம்புல இருக்கிற ஆத்மா நீ, வெளியே இருக்கிறது பரமாத்மா. இந்த உடம்பை நீக்கிவிட்டால், உடம்பை நீ கருத்தில் கொள்ள வேண்டாம். இந்த ஆகாயத்தை அந்த ஆகாயத்தை என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்லை. அந்த நிமிஷமே அவனுக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னு அது பேர் அகண்டாகார விருத்தி. ஒரு விருத்தி உள்ள உண்டாகும், ஒரு மின்னல் தோன்றணும். எஸ், தேர் இஸ் நோ டூ, நோ டூ அப்படின்னு எப்போ உன் மனசுல விருத்தி உண்டு, அது பேர் அகண்ட ஆகார விருத்தி. மீதி எல்லாம் கண்டாகார விருத்தி. அதுதான். அது எப்போ உண்டாகும்? யாருக்கு உண்டாகணும்? சம்பதமாதி ஷட்கம், வாழ்க்கையில தியாகம், சந்நியாச வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருக்கவனுக்கு அகண்டாகார விருத்தி. அகண்டாகார விருத்தி மின்னல் மாதிரி வரும். அப்படிதான் உபனிஷத் சொல்லுது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. அது நீங்கள் அகண்ட பஜனைன்னு சொல்கிறாங்க, அதை நான் அந்த அர்த்தத்தில் எடுத்துட்டீங்களோன்னு நினைக்கிறேன். அகண்ட பிரச்சனை ஒன்று உண்டு. அந்த சகசரநாமம் படிச்சுட்டே இருப்பாங்க, அது முடிஞ்ச உடனே இன்னொரு பஜனை அதே ஆரம்பிச்சிடும். இடைவிடாமல் 2 நாளைக்கு போகுது. அது அகண்டம். கண்டம்னா செப்பரேட், கண்டங்க துண்டமாக வெட்டுறது. அகண்டம்னா துண்டற்றது, இரண்டற்ற விருத்தி. இங்கே 2 இல்லை அப்படின்றது உங்களுக்கு விளங்கணும். விளங்கிடுச்சா? அந்த விளக்கம்னு நான் தமிழில் சொல்கிறோம். பல்ப் எரியணும், லைட் உள்ள வரணும், பிரகாசிக்கணும். வாவ், தேர் cannot be two. I am nothing other than the Brahman itself. இனிமேல் இந்த சந்தேகம் வராது அப்படின்னு எப்போ உள்ள பிரகாசம் தோன்றுதோ அது பேர் அகண்டாகாரம். அதுக்கப்புறம் அந்த விருத்தி நமக்கு தேவையில்லை. ஒன்று விளங்கிடுச்சுன்னா பாம்பு இல்லை கயிறு தான் தெரிஞ்ச பிறகு, கயிறு இல்லை பாம்பு, பாம்பு இல்லை கயிறுன்னு சொல்ல வேண்டியதில்லை. விருத்தி. லைட்டு போட்டாங்க, பாம்பு மறைஞ்சது, கயிறு தெரியுது. தத்துவமசி சொன்னாரு, அகங்காரம் மறைஞ்சது, ஆத்மா பிரகாசிக்குது, முடிஞ்சது வேலை. இது பேர் அகண்டாகாரம். அகண்டாகார விருத்திக்கு இப்போ கேட்டு கூட உங்களுக்கு விருத்தி வந்திருக்கு. ஆனால் உங்களுக்குள்ள பல்ப் எரியுதா? அது எப்போ எரியும்? கேட்டு வச்சாச்சு, கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்முடைய மனசில் இருக்கிற ஆசைகள், நம்ம இருக்கின்ற வாசனைகள், இதெல்லாம் அந்த விருத்திக்கு வெளிச்சம் தராமல் தடுக்கும். ஏதோ புரியுது, எனக்கு கரெக்டாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல உதைக்கிற மாதிரியும் தெரியுது அப்படின்னு இருக்கும். மனனம் செய்ய செய்ய விருத்தி உண்டாயிடுச்சு. ஆனால் அது இன்னும் பிரகாசிக்கணும். அந்த பிரகாசம் நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கடமைகள் எல்லாம் அர்ப்பணத்தோடு செய்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே சந்நியாசங்கிறது ஒரு கர்மயோகத்துக்கு வேறானது இல்லைன்னு அவரே சொல்றார். சுவாமி, நீங்கள் சந்நியாசம்னு சொல்கிறீங்க, தியாகம்னு சொல்கிறீங்க, ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. ஒரே ஸ்லோகத்தில் தியாகம்னு ஆரம்பித்து சன்னியாசின்னு முடிக்கிறீங்க. நீங்கள் ஏன் 2 பேர் சொல்கிறீங்க அப்படின்னு. அது 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார். தியாகம்னா என்ன, சன்னியாசி. கடமைகளை செய்து கொண்டு பலனை விட்டு விடுவது தியாகம். கர்ம பல தியாகம். அது ஏன் செய்துட்டு அப்புறம் பலனை விடுறது? செய்கிறதே நிறுத்து. கடமையை நிறுத்தினா அது சந்நியாசம். இதில் எது சிரேஷ்டம்? இதில் எது சிரேஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எது உனக்கு ஃபீஸிபிள், எது உன்னால் சாத்தியமோ அது செய். ஒரு ஆச்சாரியர் சொன்னார், சந்நியாசம்னு ஆரம்பிச்சுட்டு திடீர்னு பின்வாங்கிறது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அல்லது சந்நியாச உடையில் ரகசியமாக ஒரு சம்சாரியாக வாழறதோ, பல்ல கடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஆனந்தமாக இருக்கிற மாதிரி, சிவ 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கு. அது பாஷாண்டி. சந்நியாசங்கிறது உணர்வுகளிலிருந்து விடுதலை, அறிவிலேருந்து. நிறைய பேர் அறிவில் நான் 2 இல்லை 1 தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. உணர்வில் அவங்க இன்னும் விடுபடாமல். இப்போ உணர்வுலேருந்து விடுபடணும். எந்த உணர்வுலேருந்து விடுபடணும்? உணர்வுகள் 2 விதம். ஒன்று கோர விருத்தி, இன்னொன்று சாந்த விருத்தி.
கோர விருத்தி, பொறாமை, சஞ்சல புத்தி, குறை கூறுதல், மறைஞ்சு மற்றவங்களுக்கு வந்து புறங்கூறுதல், புரளி பேசுதல், இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறது, மற்றவங்களுக்கு தீங்கு இழக்கிறது பார்க்கறது, காமுறுதல், பயம் கொள்ளுதல், இதெல்லாம் கோர விருத்தி. இதுலேருந்து தான் விடுதலை வேணும். இதுதான் மோட்சமே. இது கிடைக்கலன்னா அப்புறம் மோட்சம் இருந்து நான் படித்தவன், சாஸ்திரம் படித்தவன், நீ எந்த மாதிரி வேணா வாழ்க்கையை வாழ்ந்து, நான் உணவுலேருந்து விட்டுட்டீங்கன்னா நீங்கள் சன்னியாசி தான். சன்னியாசி. அப்போ நீ உங்களுக்கு உணர்வே இல்லாத மரக்கட்டையா? இல்லை, சாந்த விருத்தி இருக்கணும். அன்பு, ஆனந்தம், நிம்மதி. இந்த விருத்தி எப்போ நிற்குதோ அந்த அகண்டாகார விருத்தியினுடைய வெளிப்பாடு இப்படிதான் இருக்கும். நம்மக்கிட்ட பிரகாசம் வந்துருச்சுன்னு சொன்னா, ஞான பிரகாசம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு ஒரு நாள் தோணும், தடாருன்னு இத்தனை நாள் தத்துவமசி கேட்டுட்டே இருந்தேன், இன்னைக்கு தான்யா புரியுது, இன்னைக்கு தான் புரியுது எனக்கு அப்படின்னு நீ உணரணும். இது உண்மை உண்மை உண்மை, சத்தியம் சத்தியம் சத்தியம். இனிமேல் நான் திரும்பி இன்னொரு ரிட்ரீட் திரும்பி போகவே முடியாது. அந்த நிலை வரும். அதுக்கு மனனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக விருத்தியை நம்ம வந்து அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இந்த விருத்தி நமக்கு வந்தாச்சு, ஆனால் மறைப்பை தான் நீக்க வேண்டியது. அசிங்க பிடிச்ச இந்த மறைப்பு இருக்குது, நான் கோழை, நான் பயந்தாங்குழி, பொறாம பிடிச்சேன், அதுக்கு தான் நான் ஒரு சுலபமான முறையை சொன்னேன். மன்னிச்சிடுங்க ஐயா. எதுக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற? பயத்து காரணமும் ஒரு மன்னிக்காத தன்மை தான். அவங்க இதோ பண்ணிடுவாங்களோ, நம்மளுக்கு இது இந்த வழி இல்லாமல் பண்ணிடுவாங்களோ, இந்த லேண்ட் அவங்க பறிச்சுக்குவாங்களோ, இந்த பக்கத்தில் என்னமோ வீடு கட்டுற மாதிரி இருக்குது, கோடெல்லாம் போடுறாங்க, எதுக்கு நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்து அது நம்ம லேண்டில் ஏதாவது கோடி வீடு போட்டுற போகிறாங்க. பயம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயம். தியாகம். அப்படியே செய்துட்டால மன்னிக்க தயாராகிடும். உன் மன்னிப்பு மனசு உங்ககிட்ட இருந்ததுன்னா அவன் எப்படிங்க கோடு போடுவாங்க? அவங்கள வந்து நோக்கடிக்கணும்னு தானே அவன் பண்ணுறதே. நூல் கட்டும் பொழுது 2 இன்ச்சு பல் உள்ள வெய்ய அப்படின்னு ஒன்றும் சொல்லனா வச்சுருந்தான் ஆடு. உன் பார்த்துட்டு இன்னும் கூட தள்ளி வைங்க சார், இன்னும் 2 அடி வைங்களேன், உங்களுக்கு சாக்கடை போகிறதுக்கு வழி இருக்கும்ல. அவன் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு நினச்சிக்குவானா? இல்லை. அப்படியே ஒரு வேளை இவன் பெரிய லூஸு போல் இருக்குது, அவன் சொத்து இல்லை போல இருக்குது, யாருதோ போல இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு வேளை நினச்சாக்கா நினச்சிட்டு போகிறான். எனக்கு அகண்டாகார விருத்தி வந்துடுச்சு, எனக்கு இந்த அன்பும் சாந்தமும் ஆனந்தத்துக்கும் இது குறுக்கிடா நிற்கல. அப்புறம் இதை வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு எங்கெங்க ஆனந்தம், எனக்கு எங்கே நிம்மதி? பேர குழந்தையெல்லாம் திட்டுவான், இந்த தாத்தா கிழவன் செய்துட்டு பாரு, அவன் விட்டா 2 அங்கலம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நகர்த்த முடியல. இப்போ இவன் 3 ஜெனரேஷன் இவன் அழுதுட்டு இருப்பான். இதுக்கு மன்னிக்கிறது தவிர வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்களை முதல்ல மன்னிங்க. சின்ன வயசில் தெரியாமல் திருட்டிட்டீங்களா? வருத்தப்படாதீங்க. செய்தது யாரோ அந்த செய்தவனுக்கு தண்டனை நான் கொடுத்துக்கிறேன். இனிமேல் நான் செய்யாமல் இருக்கு தான் தண்டனை. இனிமேல் நான் செய்யறதுக்கு தான் தண்டனை. அந்த மனசுக்கு தண்டனை இப்படி தான். அப்புறம் மற்றவங்க யாராவது அப்படி ஒரு வேளை பொருள் திருடி இருந்தோம்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமோ ஃபோன் மூலமோ நேரடியோ போய் கேட்டு மன்னிச்சிடுங்க. ஆனால் நீ எங்கிட்ட திருடி எனக்கு தெரியாது. இல்லைங்க எனக்கு தெரியும், நான் திருவிட்டேன், இதுக்கெல்லாம் என்னப்பா மன்னிப்பு? என் பாரம் இறங்கட்டும். ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்குற ஆளு எப்போ காலாவதியாக போயிட்டாருங்க, உன் பேர குழந்தைங்க இருக்குல்ல, டே பேர அவங்க அப்பா தாத்தா கிட்டே நான் இந்த மாதிரி 10 ரூபா திருடிட்டு இருந்தேன், என்னால் அதுக்கு வட்டி போட்டு 100 ரூபா கொடுக்கணும் முடியல, என்ன வேணால் 2 அடி அடிச்சுது, இந்த 10 ரூபாய் வாங்கிக்க, இந்த 10 ரூபாய் என்கிட்ட இல்லை, என்ன 4 வாரத்தை திட்டிடு அப்படின்னு சொல்லி எப்போ கற்பனையிலாவது செய்து பாருங்களேன். தூங்கும்போது என்ன பண்ண போறீங்க? தூக்கம் வரல, நீங்கள் நேராக போய் எல்லாம் கேட்க வேண்டாம், தைரியமாக மனசுக்குள்ளேயே மன்னிப்பு பரமேஸ்வரா, ஏ கருப்பராயா, அங்காளம்மா,
இந்த சரீரத்துக்கு மனசுக்கு எந்த ஒரு தண்டனை கொடு, நான் இனிமேல் அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். சொல்லிட்டு மறுபடியும் செய்தோம்னா நம்ம சொல்லணும், நாய் வாந்தியை மறுபடியும் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. நான் எது செய்ய மாட்டேன்னு சொல்லணும், மறுபடியும் அது செய்தேன்னா அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம மனசுக்குள்ளே இது செய்கிறது தான். இப்படி மனசு சுத்தமாகி போச்சு வைங்க, அகண்டாகார விருத்தி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடும். பேத புத்தி தானுங்க. பேதம் எதில் இருக்குது? அறிவில் இருந்தால் பிரச்சனை இல்லை, உணர்வில் தான் இருக்கு. விருப்பு வெறுப்பு, வெற்றி தோல்வி, டீ சாப்பிட்டுவாங்க. சந்நியாசங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உணர்விலிருந்து விடுதலை, உணர்வு கொந்தளிப்பை முற்றிலும் விடுவது. அதுக்கு என்ன வாழ்க்கை முறையுமோ அது சன்னியாசமாக இருக்கும். அதனால் அந்த உடையில நீங்கள் மாறுறீங்களோ, அல்லது ருத்ராட்சமோ, அல்லது தெருவில் போய் தனித்தனியாக சுற்றுறதோ, பட்டினத்தார் மாதிரி மரக்கட்டையாக இருக்கிறதோ, இதெல்லாம் சன்னியாசத்து அடையாளம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளமே கிடையாது. சங்கர் எப்படி வாழ்ந்தார், பரமஹம்சர் எப்படி இருந்தார், அப்படி அவந்தாள்னா இருந்துட்டு போகிறான். உணர்வுலேருந்து நான் விடுதலை பண்றது அந்த சன்னியாசம். இல்லைன்னா நம்ம கடைசி காலம் வரைக்கும் நான் அவர் நிலை எப்ப அடைவேன் அப்படின்னு, அது அவருக்கு முடிஞ்சுது. அவருடைய சம்சாரம், வீடு, குடும்பம் அப்படி இருந்தது, காளி கோயில். நமக்கு இருக்குது அப்படியா இருக்குது? நாம பொல்யூஷன், திருப்பூர், பனியனு, சாயம், பற்றை, இதில் இந்த மாதிரி இருக்கிறோம். நமக்கு என்ன முடியுமோ டீ குடிச்சிட்டு வாங்க. ஜீவன் முக்த லட்சணம் 1000 சொல்லியிருந்தாலும் நான் சொல்றது உணர்வு கொந்தளிப்புல இருந்து விடுதலை. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி வேணா வாழ்ந்துங்க, விடுதலை அதுதாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பும் எப்படி ஆகிடும்.